கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடினமான சூழ்நிலைகள்ல மன அமைதியை காத்துக்கொள்வது எப்படி? நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நேரங்கள்ல அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும். எதிர்பாராத மரணங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், தோல்விகள், வியாதிகள், இது மாதிரியான கடினமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கும் பொழுது ஒரு புயலை போல அது வீசுது. அந்த சமயத்துல நம்மளுடைய மன அமைதி போயிருது. ஒவ்வொரு நாளும் பயத்தோட அதை நம்ம கழிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். ஆனா வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல பேதுருவை குறிச்சு பாக்குறப்ப அவர் எப்படி அந்த அமைதியை காத்து கொள்ளுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அடுத்த நாள் பேதுருவை வெளியில கொண்டு வர போறாங்க. எதுக்கு? ஏரோது ராஜா ஏற்கனவே யாக்கோபை கொலை செய்துட்டான். அடுத்தவருடைய டார்கெட் பேதுரு கொலை செய்யறதுக்கு அடுத்த நாள் வெளியில கொண்டு வர வேண்டிய நிலைமையில அவன் இருக்கான். அந்த சமயத்துலதான் இந்த பேதுரு என்ன செய்யறாருன்னா, விடிஞ்சா அவருக்கு மரண தண்டனை, அப்படி ஒரு நிலைமை அந்த அவருக்கு. ஆனா அவரு நல்ல நித்திரை பண்றாரு. ஜெயில்ல கைகள் கட்டப்பட்டவரா, எல்லா வீரர்களும் அவர் சூழ்ந்து இருக்காங்க, காவலாளர்கள். அவர் தூங்கிட்டு இருக்காரு. இது எதை காண்பிக்குது அப்படின்னா, உள்ளார்ந்த அமைதி. in the midst of all the problem, in the midst of all the storm, புயல் போன்ற காரியங்கள் வந்தாலும் மன சமாதானத்தோடு இருக்கிற ஒரு காரியத்தை தான் இதை காண்பிக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஆண்டவரிடத்துல நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அப்ப அத ஆண்டவர் பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல நம்ம 6-7 வசனத்துல இதை குறித்து சொல்றாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செலுத்தி சொல்லுங்க. அப்போ உங்களுடைய இருதயத்தை எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானம் பரத்திலிருந்து நம்மளுடைய இருதயத்துல சமாதானம் தங்கும். அப்ப நம்மளுக்கு பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. நம்ம கர்த்தர் கொடுக்கிற தைரியத்தினால கடந்து போவோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா கர்த்தரிடத்துல சொல்லுவோம், இருதயத்தை காத்துக்கொள்வோம் சமாதானத்தோடு. பிரைஸ் தி லார்ட்.